Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஜாபில் ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸுங்க வந்து ஒரு சில பேர் வந்து ரீஃபண்ட் வேணும்ன்ட்டு மெயில் அனுப்பியிருப்பீங்க. மெயில் அனுப்பின பர்சன் வந்து அத்தனை பேருக்கும் பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றி நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரீஃபண்ட் பண்ண அத்தனை நபர்களுமே வந்து உங்களுக்கு பேமெண்ட்டு ரீஃபண்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ண பர்சன் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து நீங்கள் ரீஃபண்டபிள் வந்து கேட்டு மெயில் பண்ணியிருப்பீங்க. இப்போ மெயில் பண்ண பர்சன் வந்து நீங்கள் உங்களுடைய மெயில், அதாவது எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணும்போது என்ன மெயில் ஐடியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடியில் இருந்து நீங்கள் மெயில் பண்ணியிருந்த பர்சனுக்கு மட்டும்தான் ரீஃபண்டபிள் எலிஜிபிள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு பேமெண்ட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேரணுன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐயில் வந்து ஒரு லெட்டர் வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீஃபண்டபிள் கேட்ட பர்சனுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு ஒரு லெட்ரு நோட்டீஸ் போல் இப்போ கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் வந்து எஸ்பிஐ சைட்லேருந்து ப்ராப்பராக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த ரீசனுக்காக தான் பேமெண்ட் வந்து ரீஃபண்டபிள் வாங்குறீங்க, இந்த ரீசனுக்காக எனக்கு கண்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து எஸ்பிஐ கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் படி ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அந்த லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணி அது எப்படி பண்ணணுன்ட்டு நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லுவாங்க. அதை ஃபில் பண்ணி கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணி அதில் வந்து மெர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி பண்ணணுன்ட்டு நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பண்ண பர்சனுக்கு மட்டும்தான் ரீஃபண்டபிள் அனுப்பின நபர்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ண அமௌண்ட் வந்து க்ளோஸ் ஸ்டோரேஜுக்கும் ஒர்க் சர்வீஸ்க்காகவும் தான் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு. சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் கொடுக்கவே முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் கட்டினது க்ளோஸ் ஸ்டோரேஜுக்கும் நெக்ஸ்ட் ஒர்க்கு சர்வீஸ் சார்ஜுக்காக தான் நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டியிருக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து லீகலாக அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட எதுக்காக பேமெண்ட் வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் லீகலாக அவங்க வந்து எஸ்பிஐ சைடில் வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டு கொடுக்கணும், அது எதுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு அதுக்கும் கவர்மெண்ட் சைடில் எஸ்பிஓ இந்த அமௌண்ட்டு இதுக்காக தான் கொடுக்குறாங்கன்ட்டு ப்ராப்பராக உண்டான ப்ரூஃபோடு வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து இப்போ எஸ்பிஓவில் ரீஃபண்டபிள் கேட்ட பர்சன் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது எப்படி பண்ணணுன்றதை பற்றியும் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. அதைப்படி கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து சரியான உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். சரியான அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு வந்து உங்களுடைய சரியான பேன் கார்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து அது வந்து சரியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த 3 டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணி எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி எது நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் சரியான உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுத்து மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணியிருந்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ரீஃபண்டபிள் அந்த ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ணி அனுப்புகிற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட்டு ரீஃபண்டபிள் வரும். சரிங்களா? இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நோட்டீஸ் போர்டை ஆடியோ கேட்டு நெக்ஸ்ட்டு அந்த லெட்டரும் நோட்டீஸ் போர்டில் அனுப்புவாங்க. அந்த லெட்டரும் நீங்கள் படித்து பார்த்து அதில் என்ன ஃபார்மாலிட்டிஸில் எந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு வந்து சைன் பண்ணி உங்களை அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் லீகலாக எஸ்பிஓ சைடில் எப்படி அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிடுங்க. அப்படி அனுப்புனா மட்டும்தான் நீங்கள் கட்டின அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்டபிள் வரும், இல்லைனா அந்த அமௌண்ட்டுன்றது வராது. சரிங்களா? தயவு செஞ்சு எஸ்பிஓவில் ரீஃபண்டபிள் வேணும்னு கேட்ட பர்சனுக்கு அத்தனை பேருக்குமே பேமெண்ட் வந்துருன்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே கேர்ஃபுல்லாக இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் லீகலாக நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா?
நோட்டீஸ் போர்டில் இதை பற்றி உண்டான தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதைப்படி கேட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாரி ஒரு சில பேர் வந்து ரீஃபண்டபிளுக்கு வந்து மெயில் பண்ணி இருப்பீங்க. ரீஃபண்டபிள் எனக்கு வேணும்ன்ட்டு மெயில் பண்ண அத்தனை நம்பர்களுமே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடாது. எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் இருந்து நீங்கள் மெயில் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த ரீஃபண்டபிள் ஃபார்மும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எலிஜிபிள் ஃபார்ம். சரிங்களா? அந்த எலிஜிபிள் பர்சனுக்கு அந்த ஃபார்ம்ன்றது கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு வேறு ஏதாவது மெயில் இருந்து நீங்கள் வந்து ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு நீங்கள் மெயில் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து வாங்க முடியாது. இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி நீங்கள் ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு மெயில் வந்து வேறு ஒரு மெயிலேருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உடனடியாக வந்து கமாண்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்தி அது வந்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பர்சன் வந்து பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் இருக்கிறதுனால அப்ளிகேட் வேலெட்டுக்கு பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் இருக்கிற பர்சனுக்கும் அதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து கமாண்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றியும் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டுமாரோ 1 கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களை ஒரு 15 நபர்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த 15 நபர்கள் வந்து எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க. சரிங்களா? அதில் 15 பேரை செலக்ட் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு நாளைக்கு போகிறாங்க. அதை ஏப்ரல் 22 போகிறாங்க. அதை பற்றி நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற அத்தனை நபர்களுமே நோட்டீஸ் போர்டை கேட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எப்போ வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியுன்றதை பற்றி சார் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்து பேமெண்ட் எல்லாருக்கும் 0 பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க்கு வந்து இந்த மாதம் எண்டு இல்லைனா மே மாதத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்தளவுக்கு லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற நபர்கள் தான். சரிங்களா? ஒரு மெயில் அனுப்புச்சுன்னா ப்ராப்பராக வந்து அனுப்ப மாட்டேன்றீங்க. சரிங்களா? இதனால தான் வந்து இதுவும் இது கூட கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் மெயில் பண்ணுற விஷயம் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிலே கூட வந்திருக்காது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை ரீஃபண்ட் வாங்குறீங்களோ அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். எதுவாக இருந்தாலும் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தெரிஞ்சிக்காமல் அப்புறம் நீங்கள் தான் பின்னால் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சொன்ன தகவலில் ரீஃபண்டபிள் கேட்ட பர்சன் வந்து என்ன பண்ணணுன்ட்டு ஓரலாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி முழுமையான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நோட்டீஸ் போர்டை கேட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.